தேவரீர் அவர்களை காப்பாற்றுகிறேன். காருண்யம் கேடகத்தினால் சூழ்ந்து வழி நடத்துகிறேன். நன்றி செலுத்துவோம். நன்றி நாதா. இந்த பிள்ளைகளுக்கு நல்ல பண்டிகை கொடுத்தீர், நமக்கு ஸ்தோத்திரம். நல்ல கால சூழ்நிலையை கொடுத்தீர், நமக்கு ஸ்தோத்திரம். நல்ல சமாதானம் உள்ள காலங்களை கொடுத்தீர், நமக்கு ஸ்தோத்திரம். நல்ல பிள்ளைகளை கொடுத்தீர், நமக்கு ஸ்தோத்திரம். நல்ல பாடகர் குழுவை கொடுத்தீர், நமக்கு ஸ்தோத்திரம். நல்ல முதியவர்களுடைய ஆயுசை பெருக செய்தீர், ஸ்தோத்திரம். நடுத்தர வயதிலவர்களை கொடுத்தீர், நமக்கு ஸ்தோத்திரம். வாலிப உள்ளங்களை கொடுத்து துதிக்க பாட வைத்தீர், நமக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஒரு போதகரை கொடுத்தீர், நமக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஒரு சபை ஊழியரை கொடுத்தீர், நமக்கு ஸ்தோத்திரம். மருதகுளம் சேகரத்தில் நல்ல ஒரு கோவில் பணியை செய்வதற்கு இந்த பிள்ளைகளை ஊக்குவித்தீர், நமக்கு ஸ்தோத்திரம். அந்த தேவனை ஸ்தோத்தரித்து நன்றி செலுத்து. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா ஓசன்னா. பிதாவே, பேசுகிற தாசரோடு நீர் வெளிப்படும். அருமையான மீதமுள்ள நேரத்தை உடைய பொறுப்பாத்தில் சமர்ப்பிக்கிறோம். நீர் ஏற்று வழி நடத்தும். உடைய பரிசுத்த நாமம் இந்த பந்தல் வளாகத்திலும் தூரத்தில் யூடியூபிலும் மகிமை டிவியிலும் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதி வழி நடத்தும். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. உட்காருங்கள். கிறிஸ்துக்குள் மிக பண்பானவர்களே, மருதகுளம் சேகர 115வது ஸ்தோத்திர பண்டிகையிலே உங்களோடு இணைந்து ஆண்டவரை துதிக்கவும், உங்களோடு இணைந்து இந்த பண்டிகை ஆராதனையிலே மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளவும் தேவன் கொடுத்த மேலான பாக்கியத்திற்காக நான் முதலாவது எல்லாம் வல்ல ஆண்டவருக்கு துதி புகழ் தோத்திரங்களை நான் செலுத்துகிறேன். இந்த பண்டிகை ஆராதனையிலே செய்து கொடுக்கும்படியாக என்னை அன்போடு அழைத்த உங்களுடைய சேகர தலைவர் அருமையான ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் எனக்கு செய்த உதவியை மறக்க முடியாது. யாவருக்கு ஐயா, ஒரு சேகரத்தில் கடந்த திருமண்டல தேர்தலின் போது நான் பணியாற்றிய சேகரத்திற்கு அவர்கள் எனக்கு உதவி செய்யும்படியாக வந்தார்கள். அந்த உதவி மறக்க முடியாத ஒரு உதவி. ஏன்னா அவ்வளவு நான் செய்ய வேண்டிய எல்லாம் அவங்க தான் செய்தாங்க. அதை கவுண்ட் பண்ணுறது எல்லாம் அதை நான் நினைத்து பார்க்கிறேன். ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். மேடையில் இருக்கிற அனைத்து குருக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துதலை அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பான பாடல் பாடிய அருமையான மண்ணின் மைந்தர் ஜான் சாம்புவேல் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றி வாழ்த்துக்கள். நல்ல ஒரு ஆராதனை நடத்தி அருமையான பெனட் ஜோசப் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல அருமையான பாடகர் குழுவினர் மாத்திரமல்ல, பண்டிகை ஆராதனையிலே பங்கு பெறும்படியாக வந்திருக்கிற இறை மக்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் சகலவிதமான ஆசீர்வாதங்களும் உங்களோடு என்றும் நிலைத்திருப்பதாக. இந்த வேளையிலும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக செய்திக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதத்தின் புத்தகம்
50ஆம் சங்கீதம் 23ஆம் வசனத்தின் முன்பகுதியை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 50:23. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். அன்பானவர்களே, இந்த சங்கீதமானது ஆசாப்பின் சங்கீதம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே பல்வேறு விதமான பலிகளை செலுத்தினார்கள் என்று நாம் திருமறையிலே படிக்கிறோம். பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, சமாதான பலி என்று சொல்லி அநேக பலிகளை செலுத்தினார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே எல்லா பலிகளையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு ஒரே பலியாக, ஜீவ பலியாக தம்மையே நமக்காக கொடுத்து, சிலுவையிலே தம்முடைய ஜீவனை கொடுத்து நமக்கு ரட்சிப்பை ஈவாக கொடுத்து இன்றைக்கும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த சங்கீதத்திலே ஆண்டவர் பேசுவது போன்று இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் 50ஆம் சங்கீதம் அங்கே 9ஆம் வசனம் தொடங்கி நீங்கள் பார்ப்பேன் என்று சொன்னால், உன் வீட்டிலிருந்து காளைகளையும் உன் தொழுவங்களிலிருந்து ஆட்டுக்கடாக்களையும் நான் வாங்கிக் கொள்வதில்லை. சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் ஆயிரமாய் திரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள். பாருங்க, நீங்க பலி செலுத்துகிறீங்க, நீங்கள் பலி செலுத்திவிட்டு கடமைக்காக பலி செலுத்துகிறீர்கள். ஆனால் உங்களுடைய உள்ளத்தில் என்ன இல்லை? நன்றி உணர்வு இல்லை. ஏதோ பலி செலுத்துகிறோம் என்று சொல்லி பலி செலுத்திவிட்டு போய்விடுகிறீர்கள். ஆகவே இந்த அருமையான சங்கீதத்திலே கடைசி வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிற வண்ணமாக சொல்லுகிறார், ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். அன்பானவர்களே, ஸ்தோத்திரம் அது உதட்டிலிருந்து அல்ல, உள்ளத்திலிருந்து வர வேண்டும். உள்ளத்திலே இருக்கின்ற நன்றி உணர்வு அது உதட்டளவிலே வெளி காண்பிக்கப்பட வேண்டும். ஆகவேதான் எபிரேயர் ஆக்கியோன் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே சொல்லுகின்றார், அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் செலுத்த வேண்டும். அப்படியானால் நாம் எப்பொழுதும் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அருமையான ஐயா அவர்கள் பாடினார்கள், ஸ்தோத்தரிக்கிறேன், நான் ஸ்தோத்தரிக்கிறேன். கடவுளுடைய செயலாற்றுதலை மையமாக வைத்து ஆண்டவருக்கு ஒவ்வொரு நாளும் நாம் ஸ்தோத்திரம் செலுத்தும்படியாக அழைக்கப்படுகிறோம். ஆகவே இந்த வேளையிலே தெரிந்த ஒரு பாடல் நீங்கள் என்னோடு சேர்ந்து பாடும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை இயேசுவின் நாமத்தினாலே செலுத்துகிறேன் யான். இயேசுவின் நாமத்தினாலே செலுத்துகிறேன் யான். ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கும் தேவன், ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கும் தேவன், தினமும் என்னை போஷிப்பதால் தோத்தரிப்பேன் யான். தினமும் என்னை போஷிப்பதால் தோத்தரிப்பேன் யான். என்னுடைய நோய்களையும் காயங்களாலே, என்னுடைய நோய்களையும் காயங்களாலே என்றென்றைக்கும் தீர்த்ததினால் தோத்தரிப்பேன் யான். என்றென்றைக்கும்
குறைவாய் தீர்த்ததினால் தோத்தரிப்பேன் யான். தோத்தரிப்பேன் தோத்தரிப்பேன் இயேசுதேவனை, தோத்தரிப்பேன் தோத்தரிப்பேன் இயேசுதேவனை, என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் தோத்தரிப்பேன் யான். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் தோத்தரிப்பேன் யான். இந்த பண்டிகை ஆராதனையிலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாக கூடி வந்திருக்கிறோம். ஒருவேளை உபாகமம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின் அடிப்படையிலே நாம் பார்க்கின்ற பொழுது இஸ்ரவேல் மக்கள் கட்டாயம் 3 பண்டிகைகளை ஆசரிக்க வேண்டும். பஸ்கா பண்டிகை, முதற் பலன்களின் பண்டிகை, கூடார பண்டிகை. பண்டிகையினுடைய நோக்கம் என்ன? கடந்து வந்த பாதையை நினைத்து கடவுளுக்கு நன்றி செலுத்துவதுதான் பண்டிகை. ஆகவேதான் அந்த முதற் பலன்களின் பண்டிகை என்று அழைக்கப்படுகிற அந்த பண்டிகையானது அது ஸ்தோத்திர பண்டிகை என்று சொல்லி நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நம்முடைய முன்னாள் பேராயர் டேனியல் ஆபிரகாம் ஐயா அவர்கள் ஸ்தோத்திர பண்டிகை குறித்து அவர்கள் இவ்விதமாக ஒரு புத்தகத்திலே எழுதியிருப்பதை நான் வாசித்தேன். நாம் கடவுளால் படைக்கப்பட்டவர்கள் என்பதையும் நமக்கு தேவையானவர்கள் யாவற்றையும் அவரே நமக்கு கொடுக்கிறவர் என்பதையும், அவர் நமக்கு கொடுப்பதை நாம் அவருடனும் அவருடைய மக்களுடனும் ஒன்றாக சேர்ந்து அனுபவிக்கிறவர்கள் என்பதையும் உறுதிப்படுத்துகிற நாள் என்று அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். நாம் யாரு? கடவுளால் படைக்கப்பட்டவர்கள். நம்முடைய தேவைகளை எல்லாம் யார் சந்திக்கிறார்? ஆண்டவர் சந்திக்கிறார். நம்முடைய தேவன் யாவற்றையும் அவரே நமக்கு கொடுக்கிறவர். அன்பானவர்களே, உபாகமம் 8ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், என் சாமர்த்தியமும் என் கைப்பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று உன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளாமல் இருக்க நீ எச்சரிக்கையாயிரு. ஆண்டவரே அதற்கான பலத்தையும் ஞானத்தையும் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி, அப்படியானால் இன்றைக்கு நாம் இத்தனை ஆசீர்வாதத்தோடு இருப்பதற்கு காரணம் ஆண்டவர் நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார், பலத்தை கொடுத்திருக்கிறார், சுகத்தை கொடுத்திருக்கிறார். நம்முடைய அனுதின தேவைகளை எல்லாம் சந்தித்து நம்மை ஆசீர்வதித்து வருகிறார். அவர் நமக்கு கொடுப்பதை அவருடனும் அவருடைய மக்களுடனும் ஒன்றாக சேர்ந்து அனுபவிக்கிறவர்கள். என் அன்பு திருச்சபையே, எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவர் தம்மையே கொடுத்து நிறைவான மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறாரே, அதை ஆண்டவரோடு மற்றவர்களோடு நான் பகிர்ந்து கொள்ளுகின்ற அருமையான ஒரு நாள் இந்த பண்டிகை நாள். ஆக இந்த ஆராதனையிலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ என்னை மகிமைப்படுத்தும்படியாக வந்திருக்கிறாய். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். அப்படியானால் எப்படி நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் என்ற அருமையான கருத்தை நான் வேகமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக யாராவது வாசியுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை யாராவது வாசியுங்கள். அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அன்பானவர்களே, அவருடைய பாதத்திலே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். இது யாரு? சமாரியன். எதுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினா? எதுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினா? குஷ்டரோகம் நீங்கி சுகம் கிடைத்தது. 10 குஷ்டரோகிகள் திருமறை சொல்லுகிறது. அங்கே குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவனுக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்றார்கள். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்ற பொழுது குஷ்டரோகிகள் சமுதாயத்தை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள், ஓரம் கட்டப்பட்டவர்கள், தனிமைப்படுத்தப்பட்டவர்கள். அவர்கள் குஷ்டரோகி என்று சொன்னாலே வீட்டில இருந்து ஒதுக்கிடுவாங்க,
தனியாக ஒதுக்கி வைத்து விடுவார்கள். அப்படி ஒதுக்கப்பட்டவர்கள் சேர்ந்து விட்டார்கள், 10 நபராக கூடிவிட்டார்கள். சமுதாயத்தோடு தொடர்பு கொள்ள முடியாது. இவர்கள் ஒருவருக்கொரு பேசிக்கொள்ளலாம். அன்பானவர்களே, ஆனால் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டார்கள். எப்பேற்பட்ட கொடுப்பது இயேசுவால் முடியும் என்று அவர்களுக்குள்ளாக ஒரு நம்பிக்கை. ஆகவே அங்கே இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு 10 பேர் என்ன சொல்லுகிறார்கள்? இயேசு ஐயரே, எங்களுக்கு இறங்கும் என்றார்கள். ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் போய் உங்களை என்ன செய்யுங்க, ஆசாரிகளுக்கு உங்களை காண்பீர்கள் என்று சொல்லி அவ்விதமாக திரும்பி போகின்ற பொழுதே, திரும்புகையிலே திருமறை சொல்லுகிறது, அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். 10 பேருக்கும் சுகம் கிடைத்து விட்டது. ஆனால் ஒருவன் மாத்திரம் என்ன செய்கிறான்? திருமறை சொல்லுகிறது, அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடே தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அன்பு திருச்சபையே, ஆண்டவர் கேட்கிறாரு, சுத்தமானவர்கள் எத்தனை பேரு? 10 பேர் அல்லவா? மற்ற 9 பேர் எங்கே? ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார், சுகத்தை கொடுக்கின்ற ஆண்டவர் அந்த மனிதரிடத்தில் எதிர்பார்க்கின்றார். 9 பேர் எங்கே? ஒரு பண்டிகை நாட்களிலே நீங்களும் நானும் ஆண்டவர் அருளிய நன்மைகளை எல்லாம் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாகத்தான் வந்திருக்கின்றோம். நன்றி செலுத்தும்படியாக வந்திருக்கின்றோம். நன்றியோடு கூடிய ஸ்தோத்திர பலி என்று சொல்லி அங்கே திருமறையிலே நாம் படிக்கின்றோம். அன்பானவர்களே, சில சமயங்களிலே நாம் என்ன செய்கின்றோம்? நன்றி இல்லாதவளாக போய்விடுகின்றோம். நன்றி இல்லாதவளாக போய்விடுகின்றோம். Often we are ungrateful to our parents. அநேக சமயங்களிலே நம்முடைய பெற்றோருக்கு நன்றி இல்லாதவர்களாக போய்விடுகிறோம். நம்முடைய பெற்றோர் நம்மை எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு உதவி செய்திருக்கிறார்கள் என்று எண்ணி பார்க்கிறோமா? நமக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் செய்கிறார்கள். படிக்க வைத்து, ஆளாக்கி, வேலை வாங்கி கொடுத்து எவ்வளவோ நமக்கு உதவி செய்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு படித்து முடித்து ஐடி ஃபீல்டில் இருக்கிறோம் என்று எண்ணுகிறோமே, அல்லது உயர்ந்த பதவியில் இருக்கிறோம் என்று எண்ணுகிறோமே, நம்முடைய பெற்றோரை என்னைக்காவது நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நோக்கி பார்க்கிறோமா? பெற்றோருக்கு நன்றி உள்ளவளாக இருக்கிறோமா? அநேகர் நன்றி உள்ளவளாக இருக்கிறோம். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆனால் ஒரு சிலர் நாம் வாழுகின்ற சமுதாயத்திலே பெற்றோருக்கு நன்றி இல்லாதவளாக போய்விட்டார்கள். அதை செய்தித்தாளிலே படிக்கிறோம். பெற்றோரை தூசிக்கின்றவர்களும் பெற்றோருக்கு உதவி செய்யாதவர்களுமாக அநேகர் இருக்கிறார்கள். ஆகவேதான் அப்படிப்பட்ட மக்களை குறித்து இவ்விதமாக சொல்லப்படுகிறது, how sharper than a serpent's tooth it is to have a thankless child என்று சொல்லி, நன்றி இல்லாத மகன் விஷப்பாம்பின் பற்களை விட கூர்மையானவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றி இல்லாத மகன். அது மாத்திரமல்ல, often we are ungrateful to our fellow men. நமக்கு உதவி செய்த மற்றவர்களை நாம் மறந்து விடுகின்றோம். மற்றவர்களை மறந்து விடுகிறோம். பல விதங்களிலே, பல சமயங்களிலே சகோதரர்கள் உதவி செய்திருக்கலாம், நண்பர்கள் உதவி செய்திருக்கலாம், எதிர்த்த வீட்டுக்காரர்கள் உதவி செய்திருக்கலாம், அல்லது அடுத்த வீட்டுக்காரங்க உதவி செய்திருக்கலாம். அதையெல்லாம் நாம் எண்ணி பார்க்கிறோமா? அன்பானவர்களே, அது மாத்திரமல்ல, often we are ungrateful to God. சில சமயத்திலே நாம் ஆண்டவரையே மறந்து விடுகின்றோம். ஆண்டவரையே மறந்து விடுகின்றோம். 106ஆம் சங்கீதத்திலே நாம் அதை படிக்கிறோம். யாராவது வாசியுங்கள். 106ஆம் சங்கீதம் 22ஆம் வசனத்தை யாராவது வாசியுங்கள்.
தங்கள் இரட்சகரான தேவனை மறந்தார்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையிலே தங்கள் இரட்சகரான தேவனை மறந்தார்கள். ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்கின்ற பொழுது, இதோ பாலும் தேனும் ஓடுகின்ற கானான் தேசத்திற்கு நீங்கள் போக போகிறீர்கள். அங்கே போய் சேர்ந்தவுடனே அங்கே உபாம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த நல்ல தேசத்திற்காக நீ என்ன செய்யணும்? ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். அதற்கு அடுத்த வசனத்தை வாசிங்கம்மா. தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஆண்டவர் சொல்லுகிறாரு, தேவனாகிய கர்த்தரை மாத்திரம் மறந்து விடக்கூடாது. இங்கே 106ஆம் சங்கீதம் 21ஆம் வசனத்தை பாருங்கள். எகிப்திலே பெரிய கிரியைகளையும் காமின் தேசத்திலே அதிசயங்களையும் சிவந்த சமுத்திரத்து அண்டையிலே பயங்கரமான கிரியைகளையும் செய்தவராகிய தங்கள் இரட்சகராகிய தேவனை மறந்தார்கள். எவ்வளவு அற்புதம்! எகிப்திலே அவர்கள் கூக்குரலிட்டார்கள். கொடுமை நிமித்தமாக, பார்வோனுடைய அடிமைத்தனத்து நிமித்தமாக அவர்கள் என்ன செய்தார்கள்? அவருடைய வாழ்க்கையே கசந்து போயிருந்தது. கூப்பிட்ட உடனே ஆண்டவர் செவி கொடுத்து எவ்வளவு அற்புதங்கள் அடையாளங்களை செய்து என்ன செய்தார்? அவர்களை மீட்டு ரட்சித்தார். அந்த தேவன் என்ன செய்து விட்டார்கள்? மறந்து விட்டார்கள். அன்பானவர்களே, நீங்களும் நானும் ஆண்டவர் செய்த உதவியை மறக்க கூடாது. இந்த குஷ்டரோகி சுகம் பெற்றவுடனே ஆண்டவர் செய்த உதவியை நினைத்து நன்றி நிறைந்த உள்ளத்தோடு என்ன செய்கின்றான்? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றான். நன்றியோடு கூடிய ஸ்தோத்திர பலி. ஜான் நியூட்டன் என்ற அருமையான ஒரு தேவ மனிதர் ஒரு சமயத்திலே கப்பல் பயணம் மேற்கொண்டார். அந்த கப்பல் பயணம் மேற்கொண்ட பொழுது காற்று வேகமாக அடித்தது, பெரும் புயலாக மாறியது. அந்த கப்பல் அங்குமிங்குமாக அசைந்து ஒருவேளை மிகப்பெரிய ஒரு ஆபத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை. கப்பலிலே பயணித்தவர்கள் எல்லாரும் ஆள ஆரம்பித்தார்கள், கூக்குரலிட ஆரம்பித்தார்கள். ஒருவேளை இந்த கப்பல் மாண்டு போனால் அனைவரும் மாண்டு போய்விடுமே, அமிழ்ந்து போனால் மாண்டு போய்விடுமே என்று சொல்லி எல்லாரும் கூக்குரலிட்டார்கள். இந்த ஜான் நியூட்டனுக்கு நினைவு வந்தது. என்ன நினைவு வந்தது? தன்னுடைய தாயார் கற்றுக் கொடுத்த ஜெபம் அவருக்கு நினைவு வந்தது. ஆகவே அந்த கப்பலிலே ஒரு ஓரத்திலே முழங்கால் படியிட்டு கண்ணீரோடு ஜெபித்தார். முழங்கால் படியிட்டு ஜெபித்தார். ஒரு சிறிய ஜெபம். என்ன ஜெபம் பண்ணா தெரியுமா? Lord have mercy upon us. ஆண்டவரே, எங்கள் மீது கிருபையாக இறங்கும். அவ்வளவுதான். நீண்ட ஜெபம் கூட கிடையாது. ஆண்டவரே கிருபையாக இறங்கும் இறங்கும் என்று சொல்லி கண்ணீரோடு ஜெபித்தார். விளைவு என்ன தெரியுமா? திடீரென்று அவர் முழிச்சு பார்க்கிறாரு, கப்பல் அமைதியாக இருக்கிறது. யோசித்து பார்க்கிறாரு. உடனே அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னாராம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ புயல் அடித்திருக்கலாம், எத்தனையோ கொந்தளிப்புகள் வந்திருக்கலாம், எத்தனையோ இக்கட்டான சூழ்நிலைகள் வந்திருக்கலாம். ஆனால் நீங்களும் நானும் எல்லாவற்றினின்றும் ஆண்டவர் நம்மை ரட்சித்து பாதுகாத்து நம்மை ஆச்சரியமாக வழி நடத்தி வந்திருக்கிறார். ஆகவே இந்த ஸ்தோத்திர பண்டிகை ஆராதனையில் நன்றி உணர்வோடு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். ஆகவே தெரிந்த ஒரு கவியை நாம் தொடர்ந்து பாடுவோமா? தேவன் அருளிய சொல்லி முடியாத இவுகளுக்காய் தோத்ரா. தேவன் அருளிய சொல்லி முடியாத இவுகளுக்காய் தோத்ரா. அளவில்லாவரே கிருபையை நினைத்து நாள்தோறும்
வாசியுங்கள். தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின் பின்பகுதியை வாசியுங்கள். தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று ஆண்டவர் சொல்கிறார். இங்கே நாம் பார்க்கிறோம், தானியேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற காரியம், தான் முன் செய்து வந்தபடியே முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அன்பானவர்களே, எந்த இடத்துல எப்பேற்பட்ட சூழ்நிலையிலே அவர் ஸ்தோத்திரம் செலுத்துகிறார், நாம் அதை யோசித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை எருசலேமிலிருந்து பாபிலோன் தேசத்திற்கு அடிமையாக கொண்டு போகப்பட்ட ஒரு வாலிபன், அங்கே ராஜாவின் போஜனத்தினாலே தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று தன்னுடைய இருதயத்திலே தீர்மானம் பண்ணினவன், ராஜாவினுடைய சொப்பனத்திற்கு அர்த்தம் சொன்னது நிமித்தமாக ராஜாவாலே மிக உயர்ந்த பொறுப்பிற்கு உயர்த்தப்பட்டவர். திருமறை சொல்லுகிறது, தரியு ராஜா காலத்திலே அவருடைய ராஜ்யபாரம் 120. அங்கே தேசாதிபதிகள், அந்த 120 தேசாதிபதிகளை கண்காணிக்க 3 பிரதானிகள், அந்த 3 பிரதானிகளுக்கு மேற்பட்டவன் தான் இந்த தானியேல். இது தானியேலுடைய செயல்பாடுகள் எல்லாம் ராஜா பார்க்கின்றார். திருமறை சொல்லுகிறது 3ஆம் வசனத்திலே, தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்ய முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். ராஜாவுக்கு என்ன, ஏற்கனவே இது 3 பிரதானிகளுக்கு மேற்பட்ட பதவி, இன்னும் கூடுதலாக அவருக்கு பதவி கொடுக்க வேண்டும் என்று அவர் நினைத்து கொண்டிருக்கின்ற பொழுது, அங்கே நாம் பார்க்கிறோம், மற்றவர்கள் தானியேல் மீது குற்றம் கண்டுபிடித்து எப்படியாவது என்ன செய்யணும், குற்றம் கண்டுபிடித்து விட வேண்டும் என்று சொல்லி முகாந்தரம் தேடினார்கள். ஒரு முகாந்தரம் கிடைக்கவில்லை. ஏன் என்று சொன்னால், அவன் உண்மையுள்ளவனாயிருந்தபடியினால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. அன்பானவர்களே, உண்மையுள்ள மனுஷன் எப்படிப்பட்டவன், பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய பணிகளிலே, செய்கின்ற தொழில்களிலே, நம்முடைய கையின் பிரயாசங்களை உண்மையோடு நாம் செய்கின்ற பொழுது ஆண்டவர் உயர்த்துகின்றார், மேன்மைப்படுத்துகின்றார், கனப்படுத்துகின்றார். ஒருவேளை பொறாமை நிமித்தமாக தானியேல் மீது குற்றம் சுமத்த முகாந்தரம் தேடினார்கள், முகாந்தரம் கிடைக்கவில்லை. எந்த ஒரு குற்றம் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆகவே எல்லாரும் சொன்னார்கள், இவன் எப்ப பார்த்தாலும் ஜோம் பண்ணிட்டு இருக்கான் ஐயா, இந்த திசையை நோக்கி முழங்கால் படிட்டு ஜோம் பண்றாரு, ஆகவே தேவனுக்கு அடுத்த விஷயத்துலதான் இவரை குற்றம் கண்டுபிடிக்க முடியும் என்று சொல்லி ராஜாவிடத்துல போய், ராஜாவே 30 நாள் வரைக்கும் உம்மை தவிர யாரை என்ன செய்யக்கூடாது, எந்த தெய்வத்தையோ மனிதனிடத்திலேயோ வணங்க கூடாது. ராஜாட்ட கையெழுத்து வாங்கிட்டாங்க, பத்திரத்துல கையெழுத்து போட்டாகி விட்டது. என் அன்பு திருச்சபையே, அந்த 6ஆம் வசனம் சொல்கிறது, அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து போடப்பட்டதென்று அறிந்த போதிலும், அப்படின்னா என்ன, மற்ற ராஜாவை தவிர யாரை வணங்கினாலும் சிங்கக்கவியிலே தூக்கி போட்டு விடுவார்கள். ஆனால் தாவீதுக்கு அது தெரியும். ஆனாலும் எருசலேமுக்கு நேராக எத்தனையோ மைல்களுக்கு அப்பாலே இருக்கின்றார். பாபிலோன் தேசத்திலே எருசலேம் எத்தனையோ மைல்களுக்கு அப்பாலே இருக்கிறது. அவருடைய நம்பிக்கை என்ன, அந்த திசையை நோக்கி ஜபிக்கின்றார். எருசலேம் தேவாலயம் இருக்கிற திசையை நோக்கி முழங்கால் படியிட்டு ஒரு நாளைக்கு 3 வேளையும் ஜபிக்கின்றார். திருமறை சொல்லுகிறது, ஜபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்துகின்றார். நல்லா கவனிங்க, எப்போ ஸ்தோத்திரம் செலுத்துகிறாரு, அவர் எங்க போட போறாங்க, சிங்க கபியில போட போறாங்க. அன்பானவர்களே, இது ராஜாவுக்கு தெரியப்படுத்தப்படுகிறது. ஆனா ராஜா இவரை ரொம்ப நேசித்தாரு. கையெழுத்து போட்டதுனால எல்லாரும் கட்டாயப்படுத்தி தானியேலை சிங்க கபியிலே போடும்படியாக வைத்து விடுகிறார்கள்.
ஆனால் 2 பேருக்கு நம்பிக்கை இருந்தது. அது ரொம்ப முக்கியம். யாருக்கு நம்பிக்கை? ஒன்று ராஜாவுக்கு நம்பிக்கை இருந்தது, 2வது தானியேலுக்கும் நம்பிக்கை இருந்தது. ராஜாவுக்கு என்ன நம்பிக்கை? 16 வசனத்தின் பின்பகுதியை பாருங்கள். ராஜா அவனை சிங்கக்கபில போட்டாச்சு. ராஜா சொல்லுகிற பாருங்கள், தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். இன்னைக்கு நமக்கு நம்பிக்கை கிடையாது. யாருக்கு நம்பிக்கை இருக்கு தெரியுமா? ஆலயத்தை வழி அங்கே கிராஸ் பண்ணி போவாங்க. நிறைய நான் பார்த்திருக்கிறேன். சகோதர சமயத்தை சார்ந்தவர்கள் நம்முடைய ஆலயத்திற்கு நேராக வந்து 2 கையையும் கும்பிட்டு அங்க நின்று ஜெபம் பண்ணிட்டு காணிக்கை உண்டியல்ல போட்டுட்டு தான் என்ன செய்யறாங்க? போறாங்க. நிறைய சபைகள்ல, ஒரு சபையில் இப்படிதான் சொன்னாங்க, ஐயா நம்ம கோயிலுக்கு காணிக்க நம்ம சபையார் இந்த உண்டியல்ல போடல. யார் காணிக்க போடுறாங்க? சகோதர சமயத்தை சார்ந்தவர்கள் போடுகிறார்கள் ஐயா என்று சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். நான் பார்க்கவும் செய்திருக்கிறேன். பாருங்க, இன்றைக்கு நம்மை காட்டிலும் மற்றவர்களுக்கு இருக்கிற நம்பிக்கை நமக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. யாருக்கு நம்பிக்கை? ராஜாவுக்கு நம்பிக்கை இருந்தது. ஏனென்று சொன்னால் தானியேல் தினந்தோறும் ஜெபம் பண்றான். அவருடைய செயல்பாடுகள், அவருடைய ஜெபம், அவருடைய நடவடிக்கை எல்லாம் பார்க்கின்ற பொழுது நல்ல ஒரு பரிசுத்தமான ஒரு தேவ மனிதர். ஆகவே அவர் சொல்லுகின்றார், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். பாருங்க, அடுத்த நாள் காலையிலே ஓடுறார். பாருங்க 20 வசனத்தின் பாருங்கள், தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா என்று தானியேலை கேட்டான். தானியேல் உள்ள இருந்து சத்தம் போட, ராஜாவே வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். காரணம் என்ன? அங்கே திருமறை சொல்லுகிறது 23 வசனத்தின் பின்பகுதியிலே, அப்படியே தானியேல் கபியிலிருந்து தூக்கி விடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. தானியேலுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்தது. சிங்க கபியில தூக்கி போட்டாலும் ஆண்டவர் என்ன செய்வார்? என்னை உயிரோடு பாதுகாப்பார். ராஜாவுக்கு நம்பிக்கை இருந்தது. ஒருவேளை கையெழுத்து போட்டாச்சு, சூழ்நிலை நிமித்தமாக இவர் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் இவர் என்ன செய்வாரு? தப்புவிப்பார் என்று சொல்லி அங்கே நம்பிக்கையோடு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றார். என் அன்பு திருச்சபையே, இந்த தோத்திர பண்டிகையில நீங்களும் நானும் நம்பிக்கையோடு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். ஆண்டவர் என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், ஆண்டவருடைய மகனுக்கு வேலையை கொடுப்பார், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு திருமண காரியத்தை ஒழுங்குபடுத்தி கொடுப்பார், ஆண்டவருடைய வாழ்க்கையில் இருக்கிற பலவீனங்களை மாற்றி போடுவார். நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் இந்த காரியத்தை ஆண்டவர் வாய்க்க செய்வார் என்று சொல்லி நம்பிக்கையோடு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும்படியாக அழைக்கப்படுகிறோம். மகா அலெக்சாண்டர் அவரை குறித்த ஒரு சிந்தனை என்று சொன்னால், உலகத்தையே கைப்பற்ற வேண்டும் என்று எண்ணியவர். ஒரு சமயத்திலே ஒரு நாட்டின் ஒரு பகுதியை கைப்பற்றிவிட்டு அங்கே விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் கைப்பற்றினாராம். கைப்பற்றி தன்னுடைய அறையிலே தன்னுடைய நெருங்கிய நண்பர்களை எல்லாம் வரவழைத்து விலை உயர்ந்த பொருட்களை எடுத்து சுற்றிலும் இருக்கிற நண்பர்களை பார்த்து, நண்பா உனக்கு இதை வைத்துக்கொள், நண்பா உனக்கு இதை வைத்துக்கொள் என்று சொல்லி எல்லாவற்றையும் பிரித்து கொடுத்தாராம். அப்பொழுது அவருடைய நண்பர் ஒருவர் இவ்விதமாக கேட்டாராம் அலெக்சாண்டரை பார்த்து, You are keeping nothing for yourself. நண்பா, எல்லாவற்றையும் எங்களுக்கு கொடுத்து விட்டாயே, உனக்கென்று நீ ஒன்றும் வைக்கவில்லையே என்று அலெக்சாண்டரை பார்த்து நண்பர்கள் சொன்னார்களாம். அப்பொழுது அலெக்சாண்டர் என்ன சொன்னார் தெரியுமா? அவர் இவ்விதமாக சொன்னார், I have kept my hopes என்று சொன்னாராம். எனக்கு என்ன இருக்கிறது? நம்பிக்கை இருக்கிறது.
நான் இன்னும் அநேக நாடுகளை கைப்பற்றுவேன் என்று சொல்லி எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கிறது என்று சொன்னாராம். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது? ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை விதமாக இருக்கிறது. அவர் தம்மை தேடுகளுக்கு பலன் அளிக்கிறவர் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி திருமறை நமக்கு கற்றுத்தருகிறது. அப்படியானால் நம்பிக்கையோடு ஸ்தோத்திர பலிகளை செலுத்த வேண்டும். மூன்றாவதாக திருமறையிலே நாம் படிக்கிறோம். பழைய ஏற்பாட்டு ஒரு வசனம் விதமாக வருகிறது. லேவியராகமத்தின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை யாராவது வாசியுங்கள். அதை ஸ்தோத்திரத்திற்காக செலுத்துவானால் ஸ்தோத்திர பலியோடு கூட அதிரசங்களையும் அடைகளையும் படைக்க கடவன். அதை ஸ்தோத்திரத்திற்காக செலுத்துவாயானால் நன்றியோடு கூட காணிக்கைகளை செலுத்த வேண்டும். அன்பானவர்களே, ஆண்டவர் பண்டிகையை கொண்டாடும்படியாக சொன்னார். 3 பண்டிகை கொண்டாடணும். உபாகமத்தின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் அதை சொல்லுகின்றார். அதே ஆண்டவர் 17ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? அதை வாசிங்கம்மா. உபாகமம் 16:17. கர்த்தருடைய சந்நிதியில் வெறும் கையோடு வராமல் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளிய ஆசீர்வாதத்திற்கு தக்கதாக அவனவன் தந்தன் தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கையை கொண்டு வர கடவன். ஆண்டவர் சொல்கிறார், நீ ஆண்டுடைய சன்னிதானத்திற்கு வருகின்ற பொழுது வீசினங்கையும் வெறுங்கையுமா என்ன செய்யறாத வந்துடாத. எப்படி வரணுமா? அவனவன் தகுதிக்கு ஏற்ற காணிக்கை கொண்டு வர வேண்டும். உங்க தகுதி உங்களுக்கும் தெரியும், ஆண்டவருக்கும் தெரியும். சரிதானா? ஆண்டவர் எவ்வளவு எனக்கு மாச சம்பளம் தருகிறாரு, அல்லது வார சம்பளம் தருகிறாரு, அல்லது எவ்வளவு எனக்கு ஆண்டவர் என்னுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், அல்லது ஆண்டவர் எந்த அளவுக்கு என்னை உயர்த்தி இருக்கிறார் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறாரு, அவனவன் தகுதிக்கு ஏற்ப காணிக்கையை கொண்டு வர கடவன். உபாம் 26ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை பார்க்கின்ற பொழுது, நீ கையின் பிரயாசங்களை அங்கே கையிட்டு செய்கிற வேலைகளிலே முதற் பலன்களை எல்லாம் எங்க கொண்டு வரணும்? ஆசாரியிடத்திலே கொண்டு வந்து சேர்ந்தேன் என்று சொல்வாயாக என்று ஆண்டவரே சொல்லுகிறார். வந்து சேர்ந்தேன் என்று சொல். சும்மா வரக்கூடாது. ஒரு கூடையில முதற் பலன்கள் ஆண்டவருக்கு அருளி செய்த அங்கே ஆசீர்வாதங்களுக்கு தக்கதாக எல்லாவற்றையும் ஒரு கூடையிலே கொண்டு வந்து, ஆண்டவரே நான் வந்திருக்கிறப்பா, அவருடைய பொருள் என்ன? நான் வந்து சேர்ந்துட்டேன், எனக்கு ஜீவன் தந்திருக்கிறீரு. உங்களுடைய ஆலயத்திற்கு வருவதற்கு, இந்த பண்டிகையிலே பங்கு பெறுவதற்கு ஒருவேளை எத்தனையோ பேருக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம். நான் வந்து சேர்ந்திருக்கிறேன். நீங்களும் நான் சொல்ல வேண்டிய வார்த்தை அந்த வார்த்தை. ஆண்டவரே, நான் என்ன செய்திருக்கிறேன்? உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிறப்பா, நீர் என்னை ஆசீர்வதித்திருக்கிற ஒரு பகுதியை நான் காணிக்கையாக நன்றி உணர்வோடு நான் படைக்கிறேன் என்று சொல்லி நாம் காணிக்கை படைக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். ஆகவேதான் நீதிமொழியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனங்களை நாம் படித்து பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார், உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. To honor God. காணிக்கை ஏன் படைக்கிறோம்? ஆண்டவரை கனப்படுத்துவதற்கு அடையாளம். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். நாம ஆண்டவரை கனப்படுத்துகின்ற பொழுது ஆண்டவர் நம்மை கனப்படுத்துவார். எவ்விதமாக கனப்படுத்துவார்? அதே 10ஆம் வசனத்தை பாருங்கள். அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும். அன்பானவர்களே, திராட்சரசம் புரண்டு ஓடும்.
களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். நாம ஆண்டவரை கனப்படுத்துகின்ற பொழுது ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறாரு? கனப்படுத்துகிறார். நாம இப்பொழுதே ஆரம்பிக்கணும். காணிக்க என்ன செய்யணும்? இப்பொழுதே சேகரிக்க ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி, ஆக அந்த நாளும் வந்தது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். ஆடுகளை கொண்டு வந்தார்கள், மாடுகளை கொண்டு வந்தார்கள், தங்களுடைய கையின் பிரயாசங்களை எல்லாம், முதற் பலன்களை எல்லாம் கொண்டு வந்தார்கள். அதே சமயத்தில் ஒரு அருமையான தம்பதியர் என்ன கொண்டு வந்தார்கள்? 2 மூடு அரிசியை கொண்டு வந்தார்கள். 2 மூடு அரிசி. அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு கைப்பிடி அரிசியை என்ன செய்தாங்க? எடுத்து வைத்து அதை சேகரித்து அவர்கள் அந்த குறிப்பிட்ட நாளிலே அந்த சிறப்பான கூடுகையிலே அங்கே காணிக்கையாக கொண்டு வந்தார்களாம். ஒருவேளை ரேனியஸ் ஐயா அந்த தம்பதியரை அதிகமாக பாராட்டினார்களாம். காரணம் என்னவென்று சொன்னால், அங்கு படைக்கப்பட்ட காணிக்கைகள் ஏல விடப்பட்ட பொழுது, பொருள் காணிக்கைகள் எல்லாம் ஏல விடப்பட்ட பொழுது, இவங்க கொண்டு வந்த அந்த அரிசி காணிக்கை தான் என்னது? மிகவும் அதிகமாக இருந்தது என்று அவர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, நீங்களும் நானும் ஆண்டுடைய சமூகத்திலே நன்றி காணிக்கைகளை படைக்கும்படியாகவும் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் சொல்லுகின்றார், ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக கூடி வந்திருக்கிறோம். நாம் எவ்விதமாக மகிமைப்படுத்த வேண்டும்? நன்றியோடு கூடிய ஸ்தோத்திர பலி செலுத்த வேண்டும். நம்பிக்கையோடு கூடிய ஸ்தோத்திர பலியை செலுத்த வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக நன்றி காணிக்கைகளோடு ஸ்தோத்திர பலியை செலுத்துவோம். அவ்விதமாக செலுத்துகின்ற பொழுது ஆண்டவர் நம்மை கனப்படுத்தி நம்மை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கின்றார். அப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பலிதமாகட்டும். ஆண்டவன் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமே. மத்தியிலே பகிர்ந்து கொண்ட அன்பு ஐயாவுக்கு நன்றி. இந்த கூடுகையின் நிறைவிலே நாம் உருவானவர்களை, ஊழியக்காரர்களை கனம் செய்ய வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிறவர். இந்த 115வது பண்டிகையில் அவர்கள் பங்கு பெற்று இந்த பண்டிகையை மகிமைப்படுத்தியிருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே இந்த ஆராதனையின் நிறைவு பகுதியிலே அவர்களுக்கான ஒரு வரவேற்பு நிகழ்வு இருக்கிறது. நீங்கள் எல்லாரும் அமர்ந்து ஜெபத்தோடு அவர்களை வாழ்த்தி ஜெபிக்க அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது பாடல்கள் பாடும்போது பின் வரிசையில் இருந்து ஆண்கள் முதலாவது மைய பகுதியிலே நீங்கள் முன்னே வந்து உங்களுடைய காணிக்கைகளை படைத்து ஆசிப்பெற அன்போடு அழைக்கிறேன். எங்கள் சுவாமி, எங்கள் சுவாமி, மண்ணொருவாய் ஒரு கண்ணிலே எண்ணில ஒய்ய வந்தவரே, மண்ணொருவாய் ஒரு கண்ணிலே எண்ணில ஒய்ய வந்தவரே, எந்த விதமான நன்மைகளும் நன்மையாக தந்தவரே, எந்த விதமான நன்மைகளும் வெகு நன்மையாக தந்தவரே, உற்றுக்கண்பாருமையா சபையை உற்றுக்கண்பாருமையா, வெளியடைக்கவில்லையோ அதன் கிளைகள் வெட்டி எடுக்கவில்லையோ, அதன் கிளைகள் வெட்டி எடுக்கவில்லையோ, சோலை போல் மரங்களை துறவும் காண்பீர்களோ, சோலை போல் மரங்களை துறவும் காண்பீர்களோ, வேலையுத சமயம் வேண்டுதலுக்கு இறங்கி, வேலையுத சமயம் வேண்டுதலுக்கு இறங்கி, சுத்திலும் குத்தி எருமாட்டு சுத்தம் என்ன மழை பொழிய, சுத்திலும் குத்தி எருமாட்டு சுத்தம் என்ன மழை பொழிய, சுத்திகரித்தல் புரிந்திடுவாயே சத்திய வழியை காட்டிடுவாய், சுத்திகரித்தல் புரிந்திடுவாயே
சத்திய வழி காட்டிடுவாய் இந்த சபையை ஊற்றுக்கண் பாருமையாம் சபையை ஊற்றுக்கண் பாருமையா வந்தனம் தந்தோமே இப்போது நாங்கள் வல்லவராவுமக்கே இப்போது நாங்கள் வல்லவராவுமக்கே வந்தோனே ஆசி தந்து வழியை துலக்கிடுவாய்னே வந்தோனே ஆசி தந்து வழியை துலக்கிடுவாய்னே இணக்கமான வழியில் துலக்கமாகவே செல்ல சத்திய வழியை காட்டிடுவாய் சண்மகரியை ஊட்டிடுவாய் சத்திய வழியை காட்டிடுவாய் சண்மகரியை ஊட்டிடுவாய் கண்ணே மணியை பொன்னேதேனே உம்மை போற்றும் சீயோனே கண்ணே மணியை பொன்னேதேனே உம்மை போற்றும் சீயோனே சோபன உண்ணாதான் சபையை ஒட்டுக்கண் மாறுமையாம் சபையை ஒட்டுக்கண் மாறுமையா கிருபையை நாம் கண்டடைந்தோமே ஏகோ வாசலம் சமாதானமே எங்களுக்கு சமாதானமே அல்லேலூயா எங்களுக்கு சமாதானமே நமக்கு இருக்கும் பிரிவினை வேண்டாமே சபைக்கு தேவை இன்று சமாதானமே சமாதான தேவனம் பக்கமே சமாதானம் என்று நாம் நோக்கமே விட்டு கொடுத்து வளர்ந்திடுவோம் அல்லேலூயா விட்டு கொடுத்து வளர்ந்திடுவோம் ஏகோ வாசலும் சமாதானமே எங்களுக்கு சமாதானமே அல்லேலூயா எங்களுக்கு சமாதானமே அன்பு என்று நாம் நினைத்து நின்றிட பொறாமை கசப்புணர்வு அகன்றிட பண்டிகையில் தீர்மானம் எடுப்போமே சாத்தானோடு என்றும் போர் தொடுப்போமே ஜெயமின் மீனான் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் மகிமைப்படுத்துவேன் என்றாரே மகிழ்வானின் வாசம் பெரியதே மங்காத புகழுடன் வாழ்வோம் மாற்றிப்பட்டு எந்திடுவோமே குறுகிட மாட்டோம் குண்டிட மாட்டோம் கரையில்லா தேவனின் வாக்கு குறுகிட மாட்டோம் குண்டிட மாட்டோம் கரையில்லா தேவனின் வாக்கு ஆனந்த துதி ஒளி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும் ஆதாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆதாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் சிறப்பா இனி வரும் காலங்களே போலாய் மெழுக போல் சிறப்பா இயேசு என்னும் இனிய நாமம் இந்த காசினியோர் அறிய நாமம் சுவிசேஷமதை பாரினிலே நாமோ சுவிசேஷமதை பாரினிலே காட்டுவோம் விசுவாசமதை நாட்டில் நிலை நாட்டுவோம் விசுவாசமதை நாட்டில் நிலை நாட்டுவோம் இயேசு என்னும் இனிய நாமோ நிந்தை சுமந்து கந்தை அணிந்து விந்தையாகவே அவர் சொந்தமாய் வந்தார் கந்தை அணிந்து விந்தையாகவே அவர் சொந்தமாய் வந்தார் இயேசு என்னும் இனிய நாமம் இந்த காசினியர் அறிய நாமம் சுவிசேஷமதை பாரினிலை காட்டுவோம் விசுவாசமதை நாட்டில் நிலை நாட்டுவோம் விசுவாசமதை நாட்டில் நிலை நாட்டுவோம் அவர்
அதிபன் மேன்மை அத்தனையும் வெறுத்து ஆயரறிய அவர் அருளில் வந்தார். இயேசு என்னும் இனிய நாமம் இந்த காசினியர் அறிய நாமம் சுவிசேஷமதை பாரினிலே காட்டுவோம் விசுவாசமதை நாட்டு நிலை நாட்டுவோம். இயேசு என்னும் இனிய நாமம் மாச்சிக்கடாத மாதுமரி பலனாய் வந்தார் அனுகூலனாய் வந்தார். மாச்சிக்கடாத மாதுமரி பலனாய் வந்தார் அனுகூலனாய் வந்தார். இயேசு என்னும் இனிய நாமம் இந்த காசினியர் அறிய நாமம் சுவிசேஷமதை பாரினிலே காட்டுவோம் விசுவாசமதை நாட்டு நிலை நாட்டுவோம். இயேசு என்னும் இனிய நாமம் வேதாள பேயை பாதாள வரையில் ஒழிக்க வந்தார் அதை அழிக்க வந்தார். வேதாள பேயை பாதாள வரையில் ஒழிக்க வந்தார் அதை அழிக்க வந்தார். இயேசு என்னும் இனிய நாமம் இந்த காசினியோர் அறிய நாமம் சுவிசேஷமதை பாரினிலை நாட்டுவோம் விசுவாசமதை நாட்டில் நிலை நாட்டுவோம். இயேசு என்னும் இனிய நாமம் பரிசுத்தவான்கள் பருகி கழிக்க ஈகத்தில் வந்தார் அவர் அகத்தில் வந்தார். நாமம் இந்த காசினியர் அறிய நாமம் சுவிசேஷமதை பாரினிலை நாட்டுவோம் விசுவாசமதை நாட்டில் நிலை நாட்டுவோம். இயேசு என்னும் இனிய நாமம் திரு சபையோரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. கரியதோ நம்மை மிக மிக இந்த நாம கடந்த மனவில்லை கரியதோ நன்மை மிக மிக தந்தானை துதிப்போமே. தீரு சபையாரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. ஒய்யார சிச்சியோனே நீயோ மெய்யாக களி கூர்ந்து நேர்ந்து ஒய்யார சிச்சியோனே ஐயனே சோகுரங்கையை கொப்பே துதி செய்குவாயே மயில் கொள்ளுவாயே நாமவையனே சுக்குனின் கையை கொப்பே துதி செய்குவாயே மயில் கொள்ளுவாயே நாமும் தந்தானை துதிப்போமே. தீரு சபையாரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. கண்ணார கழித்தாயே நம்மை காட்சியை கண்டு ரசித்து புசித்து கண்ணார கழித்தாயே என்ன கடங்கதை எத்தனையோ நன்மை இன்னும் உண்மை சொன்ன மாறி பெய்துமே கடங்கதை எத்தனையோ நன்மை இன்னும் உண்மை சொன்ன மாறி பெய்துமே தந்தானை துதிப்போமே. தீரு சபையாரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. சுத்தாங்கனார் சபையே உனை மூட்டை கொள்ளவே அலைந்து திரிந்து சுத்தாங்கனார் சபையே சத்த கொலை துணை சக்தியாக்க தமிழத்தை சிந்தி எடுத்து உயிர் வரம் சத்தியாக்க தமிழத்தை சிந்தி எடுத்து உயிர் வரம் தந்தானை துதிப்போமே. தீரு சபையாரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. தந்தானை துதிப்போமே. சிங்கார கன்னிமாறு ஓமாலங்கார கும்மி அடித்து படித்து சிங்கார கன்னிமாறு மங்காதவோன் மனவாளன் சோதனை வாழ்த்தி வாழ்த்தி எத்தி பணிந்திடும் மங்காதவோன் மனவாளன் சோதனை வாழ்த்தி வாழ்த்தி என்று பணிந்திடும் தந்தானை துதிப்போமே. திரு சபையாரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே.
தம் கிருபையுடன் ரட்சித்ததால் புகழ் ஆனந்தமே ஜெய ஜெய அகமகிழ் அனைவரும் பாடிடுவோம் முந்து வருடம் அதினில் மனுடரில் போசக்கசிகள் தனிலே உழல தாங்கு நமக்கு இருணையுணவு தாங்கு நமக்கு இருணையுணவும் வெகுதயவுடன் இயேசுதர் காத்ததினால் புகழ் ஆனந்தமே ஜெய ஜெய அகமகிழ் அனைவரும் பாடிடுவோம் பஞ்சம் வசிக்கும் பட்டயத்திற்கும் வெகு கொடுமாய் கொள்ளை நோய் விசதோஷத்திற்கோ தஞ்சரட்சக தவித்து நமை தவித்து நம்மை தரைதனில் குறைதனிதாற்றியதால் புகழ் ஆனந்தமே ஜெய ஜெய அகமகிழ் அனைவரும் பாடிடு துதித்திடுவோம் சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம் ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம் அல்லேலூயா தேவனுக்கே அல்லேலூயா கர்த்தருக்கே அல்லேலூயா பரிசுத்தர்க்கே அல்லேலூயா ராஜனிருபயாலிதவாளி நடத்து அல்லேலூயா தேவனுக்கே அல்லேலூயா கர்த்தருக்கே அல்லேலூயா பரிசுத்தர்க்கே அல்லேலூயா ராஜனுக்கே சபையில் உம்மை அழைத்திடுவோம் சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம் சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம் சாகும் வரையில் உழைத்திடுவோம் சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம் சாகும் வரையில் உழைத்திடுவோம் அல்லேலூயா தேவனுக்கே அல்லேலூயா கர்த்தருக்கே அல்லேலூயா பரிசுத்தர்க்கே ஆரிடுவோம் வேதவசனம் கீழ்ப்படிவோம் தேவசாயலாய் மாறிடுவோம் அல்லேலூயா தேவனுக்கே அல்லேலூயா கர்த்தருக்கே அல்லேலூயா பரிசுத்தர்க்கே அல்லேலூயா ராஜனுக்கே அல்லேலூயா தேவனுக்கே அல்லேலூயா கர்த்தருக்கே அல்லேலூயா பரிசுத்தர்க்கே அல்லேலூயா ராஜனுக்கே வானத்தில் அடையாளம் தோன்றிடுமே இயேசு மேகத்தில் வந்திடுவார் நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம் நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம் அல்லேலூயா தேவனுக்கே அல்லேலூயா கர்த்தருக்கே அல்லேலூயா பரிசுத்தர்க்கே அல்லேலூயா ராஜனுக்கே அல்லேலூயா தேவனுக்கே அல்லேலூயா கர்த்தருக்கே அல்லேலூயா பரிசுத்தர்க்கே அல்லேலூயா ராஜனுக்கே வளர்ந்து பெருகுவோம் என்றே உள்ளம் மகிழ்ந்தே புகழ்ந்திடவாரே வளர்ந்து பெருகுவோம் என்றே உள்ளம் மகிழ்ந்தே புகழ்ந்திடவாரி தளர்ந்தே சோர்வுறும் கால்களே பலமடைந்து நடந்திடவாரி தளர்ந்தே சோர்வுறும் கால்களே பலமடைந்து நடந்திடவாரி பெருகுவோம் வளர்ந்து பெருகுவோம் பெருகுவோம் வளர்ந்து பெருகுவோம் தேவனருளும் ஆவியின் அருமையம் ஒளியே வளர்ந்து பெருகுவோம் வளர்ந்து பெருகுவோம் 200 ஆண்டுகள் மேலா எல்லை திருச்சபை வளர்ந்திட 200 ஆண்டுகள் மேலா
எங்கள் திருச்சபை வளர்ந்திட நேர்ந்தா வருமல ஆண்டுகள் எல்லாம் இன்னும் பெருகிட அருள் வரமீவார். ஆண்டுகள் எல்லாம் இன்னும் பெருகிட அருள் வரமீவார். பெருகுவோம் வளர்ந்து பெருகுவோம், பெருகுவோம் வளர்ந்து பெருகுவோம். தேவருமாவின் அருமைய ஒளியே வளர்ந்து பெருகுவோம், வளர்ந்து பெருகுவோம். நான் சொல்லுகிற ஜெபத்தை எனக்கு பின்னாலே சொல்ல அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சர்வ வல்லமையும் இரக்கமுள்ள பிதாவே, தேவரீர் எங்களுக்கு அருளி செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் அதிக நன்றியர்களோட உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். விசேஷமாய் தேவரீர் மனுக்குலத்தை விருத்தி அடைய செய்து எங்கள் மந்தைகளை காப்பாற்றி பூமி ஏற்ற காலத்தில் தன் பலனை தரும்படி கிருபை செய்ததற்காக உம்மை துதிக்கிறோம். இந்த நன்மைகளை நாங்கள் நினைவு கூர்ந்து நீர் அருளி செய்தவர்களின் ஒரு பாகத்தை கொண்டு வந்து சந்தோஷம் நிறைந்தவர்களாய் தேவரீருக்கு மனதார சமர்ப்பிக்கிறோம். கர்த்தாவே, வரப்போகிற வருஷத்திலும் சீர்வைத்தருளும் காணிக்கைகளை படைக்கிற நாங்கள் எங்கள் சரீரத்தையும் ஆத்மாவையும் உமக்கு ஜீவ பலியாக கொடுத்து வாழ்நாளெல்லாம் உண்மையுள்ளாய் சேவிக்கும்படி எங்களுக்கு கிருபை செய்தல வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். தேவரீருக்கும் பரிசுத்த ஆவிக்கும் எல்லா கனமும் மேன்மை மகிமையும் இன்றைக்கும் உண்டாவதாக. ஆமென். பூமியில் ஏற்றுக்கொள்ளும். தொடர்ந்து ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். யார் யார் என்ன நோக்கத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார் நீர் அறிவீர். நம்பிக்கையோடு ஜெபிக்கின்ற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் பதில் தந்து வருகின்ற நாட்களிலே காலங்களிலே உங்களுடைய பிள்ளைகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், என்னை ஆசீர்வதிக்கப் போகிறார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த சேகரம் இன்னும் வளர்ந்து பெருகட்டும். சேகர தலைவரை அவளுக்காக அவருடைய குடும்பத்திற்காக ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். சபை ஊழியர்களுக்காக அவருடைய குடும்பங்களுக்காக இந்த சேகரத்தின் சார்ந்த எல்லா சபைகளுக்காக சபை மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். ஒவ்வொருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. எங்களுடைய வருவாயை ஆசீர்வதித்து தாரும். திட்டமிட்டு செலவிடவும் ஒவ்வொரு மாதமும் மீதியான துணிக்கைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. அன்பின் ஆண்டவரே, நல்ல தீர்மானங்களை எடுக்க எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களுடைய விசுவாசம் உறுதியாக நிலைத்திருக்க எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் நல்ல ஜெபிக்கின்ற ஆண்டவரே பழக்கம் உடையவர்களாக ஜெபத்திலே தரித்திருக்கின்றவர்களாக உடைய நாமத்தை மைமைப்படுத்த உதவி செய்யும். இந்த அருமையான சேகரித்து மக்கள் இந்த பகுதியிலே வசிக்கிறவர்கள் பற்பல இடங்களிலே தூர இடங்களிலே அயல் நாடுகளிலே வசிக்கிற எல்லாருக்காக ஜெபிக்கின்றோம். அனைவரையும் ஆசீர்வதியும். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய் என்ற வாக்கின்படி கர்த்தருடைய ஆசீர்வாதமுடைய பிள்ளைகள் அனைவருடைய வாழ்க்கையிலும் பலிதமாகட்டும். தீமைகளுக்கு விலைக்கு பாதுகாத்து கொள்ளும். பலவீனப்பட்டவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தை தாரும். உம்முடைய நன்மையினாலும் உம்முடைய கிருபையினாலும் ஒவ்வொருவரையும் முடிசூட்டி ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காத்து ஆதரிக்க கடவர். கர்த்தருடைய துரும்பத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தருடைய துரும்பத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம், சந்தோஷம், சகலவிதமான ஆசீர்வாதங்களையும் சம்பூர்ணமாய் கட்டளையிட கடவர்.
எல்லாருக்கும் உன்னத கர்த்தாதி கர்த்தரே மெய்யான தெய்வமானிட நீர் வாழ்க 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 இயேசுவே ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் தமது ஆவியோடும் இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு போய் வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.